புதுச்சேரியில் கல்லூரி கட்டணங்கள் உயரும் அபாயம் இருப்பதாக பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பள்ளி மற்றும் உயர்கல்வி பெற்றோர் மாணவர் நலச்சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவையில் உள்ள சில தனியார் கல்லூரிகளுக்கு தன்னாட்சி கல்லூரி அந்தஸ்து கடந்த 2019ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அந்தந்த கல்லூரிகள் விரும்பியபடி பாடப்பிரிவுகளை புதிதாக ஆரம்பிக்கவும், தேர்வு நடத்தவும், தேர்வு முடிவுகளை வெளியிடவும் மற்றும் மதிப்பெண் பட்டியலை வெளியிடவும் அனுமதி அளித்தது. இந்நிலையில் புதிய வகுப்புகள் தொடங்க கட்டணமாக 75 லட்சம் ரூபாய் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதனால் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படித்து முடித்த மாணவர்கள் தாங்கள் விரும்பிய மேற்படிப்பினை தொடர முடியாமல் தவித்து வருவதாக கூறினர். புதுச்சேரி அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர் குறித்து டெல்லியில் முறையிட்டு பதவி நீக்கம் செய்து புதிய நிரந்தர துணைவேந்தரை பணியமர்த்த வேண்டும் என பெற்றோர் மாணவர் சங்கம் சுப்பிரமணியன் கூறினார்.